ஆக்சுவலா இன்னைக்கு ஃப்ரீ டைம்ல உட்காந்து ட்விட்டர்ல ட்வீட் நிறைய பார்த்துட்டு இருக்கிறப்ப வெங்கடேஷ் குப்தான்ற பெங்களூரை சேர்ந்த ஒரு நபர் வந்து ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருவர் பத்தி போட்டிருந்தாரு. அந்த நியூஸை பார்த்ததுமே கண்டிப்பா இந்த நியூஸை வந்து நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அப்படி அந்த வெங்கடேஷ் குப்தா வந்து என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் அண்ட் லவ் யூவர்ஸ், வெல்கம் டு டே மேக்கர்ஸ். நான் உங்கள் ஸ்டீவன். இந்த வெங்கடேஷ் குப்தா பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வசிக்கிற ஒரு நபர். இந்த வெங்கடேஷ் குப்தா வந்து லோக்கல்ல எங்கேயோ வெளியே போகணும் அப்படின்ட்டு ஆட்டோ ஒன்று புக் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல எப்படி ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி இந்த மாதிரி ஆட்டோலாம் கேப் போட்டு ஓட்டிட்டுதால இதே மாதிரி பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா நம்ம யாத்ரி அப்படின்ற ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம யூஸ் பண்ற ஓலா, ஊபர் அது ஒரு ஆப்னு வச்சுக்கலாம். அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா இவர் ஆட்டோ ஒன்று புக் பண்ணியிருக்காரு. இவர் புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவுமே இவர் புக் பண்ண பிளேஸுக்கு வந்துருச்சு. சரி, நம்ம புக் பண்ண ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது தான் கொஞ்சம் நேரம் கழிச்சா நோட் பண்றாரு. அந்த ஆட்டோ ஓட்டின டிரைவர் ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த ஷர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனியோட நேம் வந்து லோகோவோட போட்டிருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே வெங்கடேஷ் குப்தா வந்து உங்க ஷர்ட்ல என்ன மைக்ரோசாஃப்ட்ன்ற லோகோ போட்டிருக்கு அப்படின்னு கேட்கவுமே அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆக்சுவலா அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆட்டோ டிரைவரே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து எதுக்கு ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு நம்ம வெங்கடேஷ் குப்தா அவருக்கு வந்து ரொம்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் திரும்பி அவர்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் வந்து நீங்க எதுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு எதுக்கு நீங்க தேவையில்லாம ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்ட்டு ஆட்டோ டிரைவர் கிட்ட வெங்கடேஷ் குப்தா வந்து கேட்டுக்காரு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா வீக்ல 5 டேஸ் வந்து ஒர்க் பண்றேன். ஆனா என்னால கம்பெனில இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையும் அதிகமா தாங்க முடியல. அப்படியே அந்த 5 டே ஒர்க் பண்ணாலும் ரூம்ல வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா தனியா இருக்கிறப்ப எனக்கு ஏதாச்சும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுறப்போ உங்கள மாதிரி பேசஞ்சர் நிறைய பேர் வரும்போது அவங்ககிட்ட ஜாலியா ஃப்ரீயா பேசிக்கிட்டு போறதுனால எனக்கு அந்த ப்ரெஷர் ஃபுல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நம்ம சர்க்கிள்ல சுத்தி நிறைய பேர்ட்ட பேசணும் வைக்கிறோம் அப்படின்ட்டு மைண்ட் நல்லா ரிலீஃப் ஆகி ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம வெங்கடேஷ் குப்தா கிட்ட வந்து அந்த ஆட்டோ டிரைவர், அதாவது மைக்ரோசாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்ட வெங்கடேஷ் குப்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிட்டார். இதுவே அந்த இடத்துல நம்மளே இருந்தாலும் என்னடா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேலையில இருக்கிற ஒருத்தர் வந்து எதுக்கு இப்படி ஆட்டோ ஓட்டணும், அவருக்கு ஆட்டோ ஓட்டி அந்த காசுல தான் சாப்பிடணும், வைக்கணும், கொள்ளணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே கிடையாது. அவருக்கு ஆட்டோ ஓட்டி காசு வரலாட்டியும் நட்டமே ஆனாலும் அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறது வந்து தன்னோட ரிலாக்ஸுக்காக தான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்ட்டு வெங்கடேஷ் குப்தா அவர்கிட்ட வந்து இவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட வெங்கடேஷ் குப்தா பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் ஆட்டோ ஓட்டும் போகும்போது அவரோட பேக் சைட்ல இருந்து அந்த லோகோவோட போட்டோ எடுத்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனில இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி கேஷுவலாக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு தன்னோட ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் மறக்கணும், வைக்கணும், கொள்ளணுன்றதுக்காக அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்விட்டை பார்த்தோன்னே எனக்கு நிறையா இப்ப இருக்கிற ரீசெண்டா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாமே தான் டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு ஓடுச்சு. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் வந்து ரொம்பவே புலம்பி இருக்காங்க, வச்சிருக்காங்க. என்னால கம்பெனில ப்ரெஷர் தாங்க முடியல. நான் இந்த கம்பெனிக்கு இருந்து வேற கம்பெனி போக போறேன், வைக்க போறேன். இல்லாட்டி சம் ஒன் பீப்புள்ஸ்லாம் வந்து ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாம நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்க மச்சான் இருக்க, பிஸியா இருக்கியா, ஃப்ரீயா இருக்கியா, சரி ஃப்ரீயா இருந்தா போய் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றப்ப நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்பேன். என்னடா ஆச்சு, என்னடா வேற எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கறப்ப இல்ல மச்சான் இப்பதான் ஒர்க் முடிஞ்சு ரொம்ப ப்ரெஷரா அதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் வெளியே போலாம் அப்படின்னு பாக்குறேன்டா அப்படின்ட்டு என்கிட்டயே நிறைய என்னோட சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னா அந்த கம்பெனில நம்ம வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குறோம். இந்த கான்செப்ட் தான் எல்லா பக்கமுமே இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண சேலரி வாங்கணும், அதை தவிர்த்து அந்த கம்பெனியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷரையும் நம்ம மேல போட்டு
அந்த ப்ரெஷரை நம்ம முடிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது, ஒன்றும் வராது. இப்போ பேசிக்கா ஒரு சின்ன எந்த ஒரு சின்ன ஒரு கம்பெனிக்கு போனாலுமே டார்கெட் மந்த்லி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு இன்சென்டிவ் எல்லாமே வரும், பேசிக் சேலரி நல்லா வரும் அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. எந்த வேலைக்கு போனாலும் டார்கெட் சரி, அப்படி வேலை பார்க்குறோமா, வேலை பார்த்து நல்லபடியா சம்பளம் வாங்கினாலுமே நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அதாவது டிஎல், ஏஎஸ்எம், மேனேஜரு, இவனுங்க ஒரு பாடுபடுத்துவானுங்க நம்மளை போட்டு. ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்காக லீவு போறீங்க? ஆக்சுவலா ஒரு லீவ் எடுக்கணும் நம்மளுக்கு உண்டு, அதுக்கு 1008 கேள்வி. நீங்க எவ்வளவுதான் டார்கெட்டை கரெக்டா 100% வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே லீவ் எடுக்கக்கூடாது. ரூல் படி மந்த்லி 1 டைம் 2 டைம் தான் லீவ் எடுக்கணும், அதுக்கு மேல லீவ் எடுக்கக்கூடாது. இந்த ப்ரெஷர் எல்லாமே ஏன் தாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சிருக்கான். கமிட்மெண்ட் இது பண்ணணும்னா இவன் ஒழுங்கா வேலைக்கு போய் சேலரி வாங்கி அந்த சேலரியை கமிட்மெண்ட்டுக்கு அடைக்கணும், வைக்கணும், கொள்ளணும். கமிட்மெண்ட் இருக்கு, அதனால ஓகே. அதுக்காக ஒரு கம்பெனில யாருமே இங்க கொத்தடிமையா வேலை பார்க்கணுமோ வைக்கணுமோ, எனக்கு இது சுத்தமா இந்த சர்க்கிளே புரியல. ஆக்சுவலா உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இந்த மாதிரி ப்ரெஷர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அந்த கம்பெனி வந்து லீவ் ஆயிட்டு எதுவும் ஒர்க் ப்ரெஷர் எதுவும், அதாவது வேலை ரீதியா எதுவும் அதிகமா ப்ரெஷர் இல்லாம இருக்கிற அந்த மாதிரி ஒரு நல்ல ஒர்க்கை பார்த்து ஜாயின் பண்ணி அதுல வர இன்கம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒர்க்குக்கு போக கத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே கொஞ்ச நாள் தான். நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக சம்திங் நம்மளுக்கு மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வச்சாலோ கொண்டாலோ நம்மளுக்கு நம்ம ஒர்க் பண்ண கம்பெனிக்காரன் வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டான். மேபி என்ன பண்ணுவான், கம்பெனில இருந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியுமே அதுவுமே முடியலாட்டி இழப்பு வந்து நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்குமே தான் தவிர ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ இல்லை அந்த கம்பெனியோட ஓனருக்கோ இழப்பு கிடையவே கிடையாது. ஸோ எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாத ஒர்க்காக பார்த்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க. மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேனல்னா நம்ம டே மேக்கர்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா வச்சிருந்தாலோ கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.